வணக்கம். ஆம்பூர் அருகே ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் மண்டல அபிஷேக விழா. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பெரிய மலையாம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாவித்து வரும் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் 108 சங்கு அபிஷேக மண்டல அபிஷேகம் நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது. பெரிய மலையாம்பட்டு அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் கடந்த சனிக்கிழமை அன்று கணபதி ஹோமம் கோ பூஜையுடன் முதல் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 2ஆம் கால யாகசாலை பூஜை சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 48 நாட்கள் பூஜையும் நடைபெற்றது. பின்னர் அர்ச்சகர் சௌந்தரராஜன் குழுவினர் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்திய மேள தாளங்களுடன் யாக கலசங்கள் பூஜை செய்து கலச புனித தீர்த்தம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமிக்கு அபிஷேகமும் நடைபெற்றது. மற்றும் 108 சங்குகளில் புனித தீர்த்தம் நிரப்பி அதை தம்பதிகள் வசம் கொடுத்து தன் கைகளால் ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீ சீனிவாச பெருமாளுக்கு 108 சங்கு அபிஷேக தீர்த்தம் நடைபெற்றது. மண்டல அபிஷேக விழாவில் பெரிய மலையாம்பட்டு, மேலசாணங்குப்பம், தென்னம்பட்டு, மணியாரங்குப்பம், காரப்பட்டு, அரங்கல், துருகம், வீராங்குப்பம், குமாரமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீனிவாச பெருமாள் அருள் பெற்றார்கள். கும்பாபிஷேகம் மற்றும் மண்டல அபிஷேக ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் ஓர் நாட்டாண்மை அருள், மோகன், கருணாகரன், சங்கர், ராஜேந்திரன் என்ற ரமேஷ், ஜெய்வேல், பார்த்தசாரதி, கோபி, மேகநாதன், கோவிந்தன், கோபி உள்ளிட்ட பொறுப்பாளர்களுடன் ஊர் பெரியோர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மண்டல அபிஷேக விழாவை சிறப்பாக செய்து முடித்தார்கள். முடிவில் மகா அன்னதானமும் நடைபெற்றது. பூலோகமெல்லாம் காப்பவன் நீயே, பூவான நெஞ்சம் கொண்டவன் நீயே, காலங்கள் யாவும் கடந்தவன் நீயே, கைதொழுவோரின் காவலன் நீயே, ஞானத்தை அளந்த நாயகன் நீயே, நாடிய செல்வம் தருபவன் நீயே, கோல எழிலை கொண்டவன் நீயே, கோவிந்தா என்றால் அருள்பவன் நீயே, மாலவன் என்று உனை அழைப்போமே, மாமலை எழில் வாழ்பவன் நீயே, கோமல கண்ணா கோவிந்தராஜா, குவலயம் வாழ நீ அருள்வாயே, தாமரை கண்ணா தாமோதரனே, தாமதமின்றி உதவிடுவாயே, வாமன ரூபம் எடுத்தவன் நீயே, வணங்கிட வந்தோம் உன் திருவடியே, சேமமுறவே செய்திடுவாயே, சேயன எம்மை காத்திடுவாயே, பாம்படை மீது படுத்தவன் நீயே, பார்க்கடல் வாசம் செய்பவன் நீயே, அன்றொரு நாளில் மாமுனி எல்லாம் ஒன்றாய் இணைந்து யாகம் அமைத்தார். அவ்விடம் வந்த நாரத முனியோ உங்களின் யாக பலனை எல்லாம் யாருக்கு அளிக்க தீர்மானம் செய்தீர் என்றொரு கேள்வி கேட்டிடலானார். எல்லா முனிவரும் திகைப்புடன் பார்த்தார்.
என்ன பதிலை சொல்வது என்று திருமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா நாரத முனியே நல்ல பதிலை திருமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா முனிவர்கள் ஏற்றிட உரைத்திடலானார். திருமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா தருமரின் ஆட்சி முடிந்ததினாலே திருமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா தவறுகள் இங்கே பெருகிடலாச்சே. திருமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா கலியுகம் வந்து பிறந்ததினாலே திருமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா கண்ணெதிர் துன்பம் நடக்குது இங்கே. திருமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா பொறுமையும் சகிப்பும் போனதினாலே திருமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா புவியோர்க்கெல்லாம் இடர் வரலாச்சே. திருமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா உலகினை திருத்தும் உத்தமர் யாரோ திருமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா அவரை நீங்கள் அறிந்திட வேண்டும். திருமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா யாகத்தின் பலனை அவரிடம் தருக திருமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா என்றுரைத்தாரே நாரத பெருமான். திருமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா இதுவரை நடந்த யாகத்தின் பலனை திருமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா சிவனுடன் விஷ்ணு பிரம்மாவுக்கே திருமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா சமர்ப்பணம் செய்து வந்தனர் ரிஷிகள். திருமலை